ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சங்கீதம் 65:11 இவ்வாறாக கூறியிருக்கிறது, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ரியாசனை ப்ரே பண்ணுறப்ப கூட சொன்னாங்க, வருஷத்தையும் நன்மையால் முடிசூட்டுகிறீர். யூஸ்வலாக இயர் தொடக்கத்தில் நம்ம சொல்லுவோம். ஸோ இயர் எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ நாள் கர்த்தர் நல்லவராகவே இருந்திருக்கிறார். இந்த வருடம் ஆரம்பித்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நம்மளுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நன்மைகளை செய்த ஆண்டவரை நாம் கைத்தட்டி ஆராதிப்போம். இந்த பாடலை பாடி, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். ஒவ்வொரு லைன் நம்ம பாடும்போது நம்ம ஆண்டவர் இந்த வருடத்தில் கட்டளையிட்ட நன்மைகளை நினச்சி நம்ம பாடலாம். ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாலிடை கட்டினீர், பலத்தாலிடை கட்டினீர். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன்.
நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, காலமெல்லாம் காத்தீ. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ரிச்மண்ட் தமிழ் திருச்சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை வேலையில் ஆண்டவர் கொடுத்த இந்த நன்மையான ஈவுக்காக நன்றி, அந்த ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்தலாம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்போ நாங்கள் பாடினது போல் எத்தனையோ நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீர். எப்படி நாங்கள் நன்றி சொல்வோம் அப்பா, அதுக்கு ஈடினையே இல்லை ஆண்டவரே. இப்போ இந்த கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போ ஒருமனப்பட்டு இப்போ இங்கே வந்து ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா நாங்கள் இந்த வேலையில் எங்கே கூட இருந்திருந்துருக்கலாம், என்ன காரியங்களை வேலை செய்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் உம்முடைய தேவ ராஜ்யத்தோட காரியங்களை நோக்கி, அப்பா தேவாலயத்தை நோக்கி நாங்கள் ஓடி வந்திருக்கோம். எப்படி தாவீது வந்து உங்களோட பிரசனத்தில் எப்படி இளைப்பாறதுக்கு சந்தோஷப்பட்டனோ, அதே போல் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு தாவீதாக வந்து இங்கே உட்காந்துருக்கோம் ஆண்டவரே. வார்த்தையை கேட்க வந்திருக்கோம். பிரசன்னத்தில் நாங்கள் சந்தோஷமாக களி கூற வந்திருக்கிறோம். நீங்கள் எங்களோடு ஒவ்வொருத்தரோடையும் இங்கே பர்சனலாக பேசுவீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் இந்த காரியம் மாத்திரம் இல்லை, இதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல காரியங்கள் செய்தாலும் அதற்கு நாங்கள் ஈடு கட்ட முடியாது. எங்கள் கிட்ட கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே போல் இந்த ஆராதனை வேலையை முற்றிலுமாக உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம். நாங்கள் ஆவியில் நிறைஞ்சு அப்பா உம்முடைய சித்தத்தின்படி அப்பா உமக்கு பிரியமான காரியங்கள் செய்யக்கூடிய இந்த கிருபை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கொடுங்க. பாடல்கள் பாடும்போது நீங்கள் ஆசீர்வதிங்க. நாங்கள் பாடல்களை உணர்ந்து பாடக்கூடிய கிருபை கொடுங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் நாமத்தை உயர்த்தும்படியாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. அதே போல் தேவை செய்தி கொடுக்க போகிற அப்பா சிஸ்டர் நாங்கள் ப்ளஸ் பண்ணுறோம் ஆண்டவரே. நீங்கள் அவங்களோட இருந்து அவங்களோட வாய் மூலியமாக எங்களோட நீங்கள் பேசுங்க. உங்கள் வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கோம். எங்கள் காதுகளில் எங்கள் இதயத்தை தெரிந்துள்ளுங்க ஆண்டவரே. இந்த வேலை முழுதாக உங்கள் இடத்துல ஒப்படைக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு மாத்திரமே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அடுத்ததாக வேத வாசிப்பு பகுதிகளை கடந்து செல்லலாம். முதலாக சிறுவர்கள் வேத வாசிப்பு இருக்கும். அதற்கப்புறம் தொடர்ந்து ஜானன் சங்கீதா வந்து இந்த வாரத்துக்கு உண்டான வேத பகுதி வாசிப்பாங்க. Isaiah 40 verse 1 through 5. Comfort, comfort my people, says your Lord. Speak tenderly to Jerusalem and proclaim to her that her heart's service has been completed, that her sin has been paid for, that she has received from the Lord's hand double for all her sins. A voice of one calling, in the wilderness prepare the way for the Lord, make straight in the desert a highway for our God. Every valley shall be raised up, every mountain and hill made low. The rough ground shall become level, the rugged places a plain. And the glory of the Lord will be revealed, and all people will see it together, for the mouth of the Lord has spoken. Amen.
Isaiah 40:31. Those who hope in the Lord will renew their strength. They will soar on wings like eagles. They will run and not grow weary. They will walk and not be faint. Amen. Second Chronicles chapter 16 verses 1 through 5. In the 36 years of Asa's reign, Baasha, king of Israel, went up against Judah and fortified Ramah to prevent anyone from leaving or entering the territory of Asa, king of Judah. Asa then took the silver and gold out of the treasuries of the Lord's temple and of his own place and sent it to Ben-Hadad, king of Aram, who was ruling in Damascus. Let there be a treaty between me and you, he said, as there was between my father and your father. See, I am sending you silver and gold. Now break your treaty with Baasha, king of Israel, so he will withdraw from me. Ben-Hadad agreed with King Asa and sent the commanders of his forces against the town of Israel. They conquered Ion, Dan, Abel-man, and all the store cities of Napaltia. When Baasha heard this, he stopped building Ramah and abandoned his work. Amen. Second Chronicles 16, 6 through 10. Then King Asa called out to the men of Judah to carry away the building stones and timbers that Baasha had been using to fortify Ramah. Asa used these materials to fortify the town of Geba and Mizpah. At that time, Hani the seer came to the king and told him, because you have put your trust in the king of Aram instead of the Lord your God, you missed your chance to destroy the army of the king of Aram. Don't you remember what happened to the Ethiopians and the Libyans and their vast army with all the chariots and charioteers? At that time you relied on the Lord, and he handed them over to you. The eyes of the Lord search the whole earth in order to strengthen those whose hearts fully committed to him. What a fool you have been. From now on you will be at war. Asa became so angry with Hani for saying this that he threw him into prison and put him in the stocks. At that time Asa also began to oppress some of his people. Amen. வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 நாளாகமம் 16 அதிகாரம் 1 முதல் 10 வரை. ஆசா அரசனாண்ட 36 வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் போக்கும் வரத்துமாயிராதபடிக்கு ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெண்ணுதாத் எனும் சிரியாவின் ராஜாவினிடத்துக்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே, இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான். பெனதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான். அவர்கள் ஈயோனையும் தானேயும் அபெல்மாயிமையும் நப்தலி பட்டணங்களின் எல்லா பண்டசாலைகளையும் முறியடித்தார்கள். இதை பாஷா கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒளிந்தான். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா அனைத்தையும் கட்டி கொண்டு போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வந்து அவைகளாலே கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆனி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சிரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சிரியா ராஜாவின் இராணுவமும் உமது கைக்கு தப்பி போயிற்று.
மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரைகளும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாயிருந்தார்கள் அல்லவோ. நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதேனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையும் விளங்க பண்ணபடி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராயிருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். அது நிமித்தம் ஆசா ஞானி திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடுங்கோபம் கொண்டு அவனை காவலறையிலே வைத்தான். இதல்லாமல் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். ஆமென். கர்த்தருடைய நாம் ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கீத பாடம் சங்கீதம் 99, 100 மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 99 மற்றும் சங்கீதம் 100. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடே பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கைக்கொண்டார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்ததி முன் வாருங்கள். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு நம்ம மகிமை செலுத்துவோமாக. எரேமியா 29:11 சொன்ன வண்ணமாக, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானது நினைவுகளே என்று கர்த்தர் கூறுகிறார். மேலும் நீதிமொழிகள் 16:9 சொன்ன வண்ணமாக, மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துவரோ கர்த்தர். ஆமென். ஸோ கர்த்தர் நம்ம இந்த ஆண்டில் நம்ம பல காரியங்களை நம்ம யோசிச்சிருப்போம், பல காரியங்களை நம்ம செய்து முடிக்கணும்னு நினச்சிருப்போம். ஆனால் கர்த்தர் ஒரு வேலை வச்சிருக்கார். ஹி ஹஸ் காட் அ சீசன் ஃபார் இட். ஆமென். கர்த்தர் அந்த நேரத்தில் கண்டிப்பாக நடத்துவார். எந்தவித தடங்கள் இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் உடை தெரிந்து கர்த்தர் அவருடைய நேரத்தில் நம்ம காரியத்தை மிகவும் சமூகமாக, மிகவும் சமாதானமாக முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். அவருடைய நேரத்தில் அது நடக்கும். நம்ம எல்லா காரியங்களும் நம்ம இடத்துல ஒப்பு கொடுக்கும் போது அவர் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணி தருவார். அதற்கு ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தில் கீழே இருக்க ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. கர்த்தர் பிரசங்கி 3:1 சொல்றாரு. அதுபோல நம்ம என்ன காரியம் நம்ம மனதில் வச்சிருந்தாலும் கர்த்தர் அதை நடத்தி முடிப்பார். இந்த ஆண்டுக்குள்ள மீதி இருக்க நாட்களில், மீதி இருக்க இந்த 3 வாரங்களில் கூட கர்த்தர் நம்ம காரியங்களை வாய்க்க பண்ண வல்ல தேவனாக இருக்கிறார். அதே விசுவாசத்தோடு நம்ம இந்த பாடலை பாடுவோம். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். ஆமென். பாடுவோமாக. எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி பாடுவோமாக.
காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். விசுவாசத்தோடு பாடுவோமா? உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய் வணங்கிடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய் வணங்கிடுவார். பாடுவோமாக. உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியத்தை விசுவாசத்தோடு பாடுவோம். பாடுவோம். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். பாடுவோமாக. என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார்.
காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் பாடுவோமாக. என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் ஆமென். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ அற்புதமான வரிகள் கர்த்தர் நமக்காகவே சொல்லியிருக்கார். நம் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். எவ்வளோ ஒரு கிருபை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தந்திருக்கார். நம்ம தெரிந்து கொண்ட அவர்கள் ஜனங்களுக்கு கர்த்தர் எவ்வளோ மகிமையாக எவ்வளோ வல்லமையான வார்த்தைகளை கர்த்தர் தந்திருக்கிறாரு. கர்த்தர் பிலிப்பியர் 4:19 சொன்னவனமாக, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். நம் வாழ்க்கையில் என்ன குறைவு இருந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் நம்ம அறிஞ்சிருக்கோம். கர்த்தர் அதுக்கு முன்பாகவே கர்த்தர் அதை அறிந்து கொண்டிருக்கிறார். நமக்கு என்ன தேவையோ அதை அவர் செய்து முடிப்பார். ஏற்ற வேளையில் அவர் செய்து முடிப்பார். நம்ம எதை குறிச்சும் பயப்பட தேவையில்லை. கர்த்தாவே, நாங்கள் ஒன்று யோசிச்சிருக்கோம், நான் வேற மாதிரி நடக்குது என்ற ஒரு பயமும் கலக்கமும் நம்ம வாழ்க்கையில் தேவையில்லை. ஏன்னா யெகோவா ஈரேவாக கர்த்தர் நம்ம எல்லா தேவையும் பார்த்து கொள்வார். எல்லாவற்றையும் அதனத்தின் காலில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம், நம்ம உயர்த்துகிறோம், நம்ம மகிமை செலுத்துகிறோம். 2 தீமோத்தி 1:7 சொன்னவனமாக, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்காரு. ஆமென். நம் கர்த்தர் நம்மளுக்கு ஸ்பிரிட் ஆஃப் ஃபியரோ ஒரு பயத்தின் ஆவியை தந்ததே கிடையாது. சத்ருவானன் மட்டும்தான் இந்த பயத்தின் ஆவியை நமக்குள்ளே கொண்டு வந்துட்டு இருக்கான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்கு மேல் நம்ம பாரத்தை வைத்து விட்டு அவர் மேல் நம்ம ட்ரஸ்ட்டை வச்சுட்டு நம்ம காரியங்களை எடுத்து செய்யும் போது கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகள் எல்லாவற்றையும் ஸ்திரைப்படுத்தி நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற வல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கர்த்தரை நம்ம உயர்த்தி இந்த பாடலை பாடுவோமாக. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. கர்த்தர் வாழ்க்கையில் அனுபவிச்சது எல்லாம் நன்மைக்காகவே. அதினத்தின் காலத்தில் கண்டிப்பாக கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார்.
அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடித்தீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடித்தீர். உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. இயேசுவால் கூடாததெதுவும் இல்லை. இயேசுவால் கூடாததெதுவும் இல்லை. ஹalleluya ஹalleluya. அதே ஜெபசிந்தையோடு ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி ஹalleluya அவருடைய பிரசன்னத்தில் ஐக்கியமாக இருப்போமா. ஹalleluya ஹalleluya. ஒரு விசை எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஹalleluya. let us get connected in his presence. ஹalleluya ஹalleluya. தொடர்ந்து ஆவியானவர் இங்கே நம்மோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. thank you father. ஹalleluya. ஆண்டவரே நீங்கள் எங்கள் மத்தியில் இருக்கிறக்காக நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே சங்கீதம் 86:8 சொன்ன வண்ணமாக ஆண்டவரே தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. ஹalleluya. ஆம் ராஜா ஹalleluya. உம்மை போல் யார் ஆண்டவரே உண்டு எங்கள் வாழ்க்கையிலே. ஹalleluya ஹalleluya. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே நீங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பாராட்டின நன்மைகள் இரக்கங்களுக்காக நன்றி ராஜா. நீர் பாராட்டின ஒவ்வொரு கிருபைகளுக்காகவும் நன்றி ராஜா. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உம்மை போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே எங்களை தேற்ற யாரும் இல்லை ராஜா. ஹalleluya. எங்களுக்கு ஆண்டவரே ஹalleluya நன்மை செய்ய யாருமே இல்லை ராஜா. ஹalleluya. எங்களுக்கு கிருபை பாராட்ட இரக்கம் பாராட்ட யாருமே இல்லை ராஜா. ஹalleluya. நீர் ஒருவரே எல்லா துதி கனத்திற்கும் பாத்திரர் தகப்பனே. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஹalleluya. ஆண்டவரே துவண்டு போன நேரங்களில் ஆண்டவரை தூக்கி விட்டீரே. ஹalleluya. ஆண்டவரை விழுகிற வேலைகளை உம்முடைய கைகளை நீட்டி ஆண்டவரை எங்களை ஆண்டவரை பள்ளத்தாக்கில் இருந்த மலையின் மேல் ஆண்டவரை நிறுத்தினீரே. நன்றி ராஜா. ஹalleluya. ஆண்டவரே வாழ்க்கையால் ஆண்டவரே ஹalleluya தடைகள் வந்தபோது தகர்த்தீரே. ஹalleluya. ஆண்டவரே இவை அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரே தேவன் நீங்க ராஜா. ஹalleluya ஹalleluya. we praise you mighty father. ஹalleluya. எல்லாம் அதே ஜெபசிந்தையோடு இந்த பாடலை பாடுவோமா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே போற்றுவேன் என் தேவா. ஹalleluya. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன்.
கலங்கி நின்ற ஒவ்வொரு வேலையிலும் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். நம்ம கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து நம்மளை தேற்றி ஆற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம உணர்ந்திருப்போம். ஹல்லேலூயா. அதை நினைத்ததை பாடுவோம். ஹல்லேலூயா. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைகளில் மனம் கலந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைகளில் மனம் கலந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் பாராட்டின ஒவ்வொரு கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், எல் ஷடாய் எல்லா கைகளை வைத்து துதித்துக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், ஷடாய் ஆராதிப்பேன், ஹல்லேலூயா. எலோஹீம் நன்றி தகப்பனே. ஆராதிப்பேன், உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ராஜா. எங்கள் மத்தியிலே நீங்க உலாவதற்காக நன்றி. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து அப்படியே ஜெபசந்தையோட ஹல்லேலூயா ராஜா. நன்றி தகப்பனே. நீங்க ஒரு எல் ஷடாய், ஒரு எலோஹீமா எங்களோடு கூட இருந்தீரே. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. 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 உமக்கு ஆயிரம் ஆயிரம் நாவுகள் உண்டு ராஜா. ஹல்லேலூயா. நாமங்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒவ்வொரு நாமத்தை சொல்லி துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே எத்தனை நாவுகள் இருந்தாலும் ராஜா ஹல்லேலூயா உம்முடைய புகழை பாட பத்தாது தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட புகழுக்கும் துதிக்கும் உரிய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஹல்லேலூயா நீர் பரிசுத்தராக இருக்கிறீர். எங்களையும் ஆண்டவரை தகுதிப்படுத்துங்க ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இந்த வருட முடிவில் ஹalleluya நம்மை நாமே ஆராய்வோமா. ஹalleluya எந்தெந்த ஏரியாஸில் ஹalleluya God wants to work in our life. ஹalleluya நம்ம திறந்து கொடுப்போமா. ஆண்டவரே, நாங்கள் பலவீனம் உள்ள பாத்திரங்கள் ராஜா. ஹalleluya we are not 100% perfect Lord. ஹalleluya ஹalleluya எங்களுள்ள குறைகளை எல்லாம் நீங்கள் மாற்றுங்க ராஜா. ஹalleluya எங்களை வணங்குகிற தேவன் நீங்கள். ஹalleluya என்ன குறைகள் இருக்குன்ற உமக்கு தெரியும் ராஜா. ஹalleluya ஹalleluya நீங்கள் புடமிடுங்க சுவாமி. ஹalleluya ஒரு சுத்த தங்கமாக எங்களை மாற்றுங்க ராஜா. அடுத்த வருடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ராஜா ஹalleluya எல்லா ஆண்டவரை கரைகளையும் நீக்கி போடுங்க. தேவையில்லாத கலைகளை ஆண்டவரை பிடித்து எறிங்க ராஜா. ஹalleluya உமக்கு ஏற்ற ஆண்டவரே ஹalleluya ஒரு ஜனமாக எங்களை மாற்றுங்க தகப்பனே. ஹalleluya ஹalleluya அந்த ஜெப சிந்தையோடு இந்த பாடலை பாடுவோமா. குயவனே கையில் களிமண் நான் எங்களை உடைத்து உருவாக்கும் என்று பாடுவோமா. ஹalleluya ஹalleluya. குயவனே கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். குயவனே கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல சித்தம் நாதா தருகிறேனும் கையிலே. என் சித்தமல்ல சித்தம் நாதா தருகிறேனும் கையிலே. என்னை தருகிறேனும் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே. சொல்லுவோமா ராஜா, நாங்கள் உமக்காக வாழ்ந்திட ஹalleluya எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா. எங்களை வணைந்து அருளுங்க சுவாமி. ஹalleluya உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் உம் சித்தம் போ. உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் உம் சித்தம் போ. எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட. எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட. உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உம் சேவைக்காக என்னை தருகிறேன் வணைந்திடும் உம் சித்தம் போ. சொல்லலாமா. உம் சேவைக்காக என்னை தருகிறேன் வணைந்திடும் உம் சித்தம் போ.
உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஹalleluya. ஆண்டவரே ஹalleluya. அந்த ஆராதனை வேளையிலே ராஜா ஹalleluya நீங்க எங்க மத்தியிலே பேசின தயவுக்காக நன்றி ராஜா. ஹalleluya. இந்த பாத்திரங்களிடமும் நீங்க பேசியிருக்கீங்க ராஜா. ஹalleluya ஹalleluya. அந்த தகுதியற்ற எங்களோடையும் ஆண்டவரே நீங்க சஞ்சரிச்சிருக்கீங்க. ஹalleluya எங்களை தகுதிப்படுத்தியிருக்கீங்க. ஹalleluya நன்றி நன்றி தகப்பனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இந்த வருடத்தை ஆண்டவரே பின்னோக்கி பார்க்கும்போது ஆண்டவரே நீ செய்த ஆண்டவரே நன்மைகளை நினைத்த ஆண்டவர் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே மீதி இருக்கிற நாட்களை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே எந்த ஏரியாஸில் எங்களை ஒர்க் அவுட் பண்ணுமோ எங்களை மாற்றி அருளுங்க ராஜா. ஹalleluya உம்மை கேட்ட பாத்திரங்களாக ஆண்டவரே எங்களை வணைந்து அருளுங்க ஆண்டவரே. நாங்கள் பாடினது போல் ஆண்டவரே எங்கள் ஜெபமும் அதுவாக தான் ஆண்டவரே இருக்கிறது. ஹalleluya ஹalleluya உம்மை கேட்ட ஜாதியாக மாற்றுங்க, உம்மை கேட்ட ஜனங்களாக எங்களை மாற்றுங்க ராஜா. ஹalleluya இந்த உலகிற்கு ஒளியாக உப்பாக நாங்கள் இருக்க கிருபை தாருங்க ராஜா. ஹalleluya எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. எங்கள் அனைவரும் உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். மீதி இருக்க வேலைகளை ஆசீர்வதிங்க, செய்து கொடுக்கிற சிஸ்டரை ஆசீர்வதிங்க. அந்த செய்தி ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஒரு ஆண்டவரே பலனை கொடுக்கிற செய்தியாக ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு மன்னாவாக இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே எங்களை ஆவியில் ஆண்டவரை வளர செய்யக்கூடிய செய்தியாக எங்களுக்கு அதை கொடுங்க ராஜா. ஹalleluya எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. துதி கன மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. நம்ம அடுத்ததாக தேவ செய்திகளை கடந்து செல்லலாம். இந்த வாரத்துக்கு உண்டான தேவ செய்தி கொடுக்கறதுக்கு சகோதரி டல்சி நம்மளோட இருக்காங்க. வெல்கம் யூ சிஸ்டர். கடவுளுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நாளாக யோசித்து ரொம்ப மாதமாக யோசித்து கடைசியில் இன்றைக்கி இங்கே நிற்க கிருபை கொடுத்துருக்காங்க. அதற்காக நன்றி. கடவுள் தாமே எல்லாத்தையும் நடத்துவாராக. ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி. தகப்பனே இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு கிருபையாய் வழி நடத்தியிருக்கீங்க. ஏசப்பா எல்லாவித நோய்கள்லேருந்து துன்பங்கள்லேருந்து எங்களை விலக்கி பாதுகாத்து இந்த 11 months எங்களை கிருபையாக இருக்க உதவி செஞ்சுருக்கீங்க. அதற்காக நன்றி ஏசப்பா. தகப்பனே இனி மீதியான வேலைகளையும் நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. உங்களுடைய கிருபையுள்ள கரம் எங்களோட இருந்து வழி நடத்திட்டு ஏசப்பா தகுதி இல்லாத என்னையும் கூட இங்கே நிற்க வச்சுருக்கீங்க. அதற்காக கொடாக்குடி சோஸ்திரம் அப்பா. உங்களுடைய பிரசன்னத்தை மாத்திரமே நாங்கள் இங்கே ஃபீல் பண்ணணும் ஏசப்பா. நீங்கள் மாத்திரமே மகிமைப்படுங்க. உங்களுடைய கரம் எங்களோட இருந்து வழி நடத்திட்டு ஏசப்பா. ஏசப்பா எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துவதாக ராஜா. தகப்பனே இந்த நேரத்தை வழி நடத்துங்க, கூட இருந்து பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீதியான நேரம் முழுமதியும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. ஆமேன். இன்றைக்கி நான் எடுத்திருக்க டாபிக் கூட ஃபோக்கஸ். நம்ம நிறையா விஷயங்களில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறோம். கடவுள் நம்ம சில விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருங்கன்னு சொல்கிறாங்க. அது என்னதெல்லாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக பார்த்து முடிக்கலாம். தேவன் எதில் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க அப்படின்னா சங்கீதம் 52:2-3 நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 52:2-3 தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார்.
அவர்கள் எல்லோரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இந்த தேவன் இன்றைக்கும் நம்மளோட இருந்து நம்மளை தேடிக்கிட்டே இருக்காங்க. நம்மளோட இருதயத்தில் இருந்து நம்ம கடவுளோட தேடுறோமா அப்படிங்கிற உணர்வு நம்மளுக்கு இருக்கா அப்படிங்கிறத இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதற்காக நன்றி. நம்ம ஆனால் நம்மளையே ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம வெளிப்பிரகாரமாக தேடுறதுங்கிறது வேற, ஆனால் நம்மளோட இருதயத்தின் ஆழத்துலேருந்து தேடுறது வேற. கடவுள் அந்த மாதிரி மனுஷங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கோமான்னு பார்க்கலாம். 2 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஆசா யூதா கிங்கு. சாலமோன் ஆஃப்டர் சாலமோன் பீரியட் இஸ்ரேல் 2 பாகமாக பிரியுது. ஒன்று இஸ்ரேல், இன்னொன்று யூதா. இஸ்ரேலை பாஷான்னு ஒரு கிங் ரூல் பண்ணுறாங்க. யூதாவை ஆசான்னு ஒரு கிங் ரூல் பண்ணுறாங்க. ஆசா எப்படிப்பட்டவருன்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமம் 14 2-7. யாராவது எடுத்தவங்க வாசிங்க. 2 நாளாகமம் 14 2-7. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிர தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலிருந்தும் மேடைகளையும் விக்கிரங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்காயிருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்தபடியினால் யூதாவின் அரணான பட்டணங்களை கட்டினான். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றார். அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம். ஆமேன். இதில் ஆசாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி சொல்கிறாங்க. அவர் கடவுளுடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமா செஞ்சாங்க. அது போக யூதா மக்களை கடவுளுக்குள்ளே அவர் வழி நடத்தினார். அது ரொம்ப அந்த பீரியடில் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவர் ஆனால் அது எல்லாத்தையும் தைரியமாக பண்ணினாங்க. அதுக்கப்புறம் அங்கே விக்கிரகங்கள் அது எல்லாத்தையும் அகற்றுறாங்க. கடவுளுடைய பார்வைக்கு அவர் செம்மையாக செஞ்சதுனால, அவருடைய இருதயத்தில் கடவுளுக்குன்னு ஒரு இடம் கொடுத்ததுனால, அவர் என்னெல்லாம் செஞ்சாங்களோ அந்த காரியம் கர்த்தர் அவங்களுக்கு ஜெயமாக நடக்க பண்ணினார். அது போக நிறையா வைராக்கியமான காரியங்களையும் அவங்க செஞ்சுருக்காங்க. அதையும் நீங்கள் வாசித்துக்கோங்க. அப்புறம் இஸ்ரேல் கிங் பாஷா. அவரை அவர் எப்படிப்பட்ட ராஜான்னு சொல்லிட்டு 1 ராஜாக்கள் 15 33 34. யாராவது வாசிங்க. 1 ராஜாக்கள் 15 33 34. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே அகியாவின் குமாரனாகிய பாஷா இஸ்ரவேலின் மேலும் திர்சாவிலே ராஜாவாகிய 24 ஆண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து யெரொபெயாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான். இஸ்ரேல் ராஜா கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் ஒரே டைமில் இஸ்ரேலையும் யூதாவையும் ரூல் பண்ணுறாங்க. அப்போ ஆசாக்கு ஒரு பிரச்சனை வருது. அது தான் நம்ம பைபிள் ரீடிங்கில் இன்றைக்கி படித்தோம். 2 நாளாகமம் 16 1-10 வரை. அதில் ஃபஸ்ட் வசனம் சொல்லுது, ஆசா அரசாண்டுட்டு இருக்கச்சல அங்கே இஸ்ரேல் பீப்புள் யூதாவுக்கு வர்றது அந்த பாஷா இஸ்ரேல் கிங்குக்கு பிடிக்கலை. அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னா ராமாவை கட்டுறாங்க. அது கெட்டது ரீசன் என்னென்னா, அந்த பீப்புள் இந்த பீப்புள் கூட சேரக்கூடாது, அவங்க செப்பரேட்டடாக இருக்கணும், யாரும் மிங்கிள் ஆகக்கூடாது அப்படிங்கிற இன்டென்ஷனில் அவர் கெட்டுறாரு. இது ஆசாக்கு பிடிக்கலை. உடனே அவர் ஒரு சொல்யூஷனை நோக்கி போகிறார். அதுதான் 2ஆம் வசனத்துலேருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படித்தோம். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆசா சீரியாவோட கிங் பெனாதாத் அவர்கிட்ட போய் தங்கம், சில்வர், கோல்டு அண்ட் சில்வர் எல்லாம் கொடுத்து, உனக்கும் எனக்கும் உடன்படிக்கை இருக்குது, என்னோடய பேரண்ட்ஸ்க்கும் உன்னோட பேரண்ட்ஸ்க்கும் உடன்படிக்கை இருக்குது,
உனக்கும் பாஷா கிங்குக்குமே உடன்படிக்கை இருக்குது, ஆனால் நீ வந்து அவரோட உடன்படிக்கையை நீ வந்து அகற்றிட்டு நீ வந்து அவருக்கு பிரச்சனை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இது வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நிறையா பேர் மற்றவங்கள கொல்றது அப்படிங்கிறதெல்லாமே ஒரு ஈஸியான இருக்கிற டைமில் இவர் வந்து அவரோட ஃபோக்கஸ்ட்டை கொஞ்சமாக திருப்பி விடுறார், அவ்வளோதான். நீ வந்து உடனே அந்த பெனதாத் கிங் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இஸ்ரேலோட பட்டணங்களை போய் அடிக்க போகிறாங்க. அப்போ வந்து அந்த இஸ்ரேல் கிங்குக்கு வந்து அந்த ராமா கட்டுற அந்த பணியை விட்டுட்டு அதை பார்க்க போயிறாரு. ஸோ அவரோட ஃபோக்கஸ்ட்டை சும்மா லைட்டாக திருப்புறாங்க, அவ்வளோதான். இது வந்து ஆனால் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியமாக இருந்துச்சு. கடவுள் வந்து என்ன யோசிக்காங்க அப்படின்னா அவரோட பிரச்சனையில் அவரை நோக்கி பார்க்கணும் அப்படின்னு தான் நினைக்காங்களே தவிர நம்ம மற்றவங்கள நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 7 to 10 அந்த வேர்சஸ் ரீட் பண்ணிங்கன்னா தெரியும். அவர் வந்து ஞானதிஷ்டிக்காரன் அனானி மூலமாக அவருக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்காங்க. நீ வந்து உனக்கு பழைய பிரச்சனை இருக்கச்சல வந்து நீ என்னைய தேடின, ஆனால் இந்த இது வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையே இல்லாத விஷயம். ஆனால் நீ வந்து இதில் என்னைய தேடாமல் இன்னொரு கிங்கை நீ தேடி போகிற, அது வந்து என்னுடைய பார்வைக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறாங்க. இது வந்து நம்முடைய தேவன் வந்து நம்ம மேலே பிரியமாக இருக்காங்க, அன்பாக இருக்காங்க. நம்ம அவரோட வழியில் போகணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் வந்து ஒரு மனம் திரும்புறதுக்காக ஒரு வேயை அவருக்கு வந்து சொல்கிறாரு. ஆனால் அவர் வந்து அந்த வேலை எடுக்காமல் அவங்க வந்து அந்த ஞானதிஷ்டிக்காரன் மேலே கோவப்பட்டு அவரை ஜெயிலில் போட்டு அப்புறம் அந்த மக்களையும் ரொம்ப பேடாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ மிந்தி உள்ள ப்ராப்ளமில் அவர் எப்படி சால்வ் பண்ணார்னா 2 நாளாகமம் 14, 11, 12 யாராவது வாசிங்க. 2 நாளாகமம் 14, 11, 12. தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். ஆமென். கடவுள் வந்து இந்த மாதிரி தான் நம்மளோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்காங்க. நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம மனுஷங்களை தேடி போகாமல் கடவுளை நோக்கி பார்க்கணும். அப்போ கடவுளுடைய அந்த சொல்யூஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து திங்க் பண்ணுறாங்க. நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு வந்து அதோட சொல்யூஷன் எல்லாமே கடவுள் வந்து ஃபஸ்ட்டே தீர்மானித்து வச்சுருக்காங்க. நம்மளுடைய திராணிக்கு மேலாக நம்மளை சோதிக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு சோதனை வந்தாலும் அதுக்குரிய போக்கையும் தர்ற தேவன் நம்மளுடைய தேவன். அதனால் நம்மளுடைய ப்ராப்ளமை நம்ம வந்து அவர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இப்போ ப்ராப்ளம் எடுத்துகிட்டு போகிறோம், ஆனால் அது வந்து சால்வ் ஆகலை அப்படின்னாலும் நம்மளுக்கு மனசில் ஒரு சமாதானம் இருக்கும். அந்த சமாதானம் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆதோ இல்லையோ கடவுள் நம்மளுக்கு அதை வந்து கண்டிப்பாக தருவாங்க. இது எனக்கு ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து எப்படின்னா, நான் எல்லாருக்கும் தெரியும், ஐடி ஜாபில் இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நான் 9 to 7 வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் தான். அப்படி பண்ணாலும் எனக்கு வந்து இங்கே எப்படி நான் கரெக்டாக பண்ணுறேன்னா அப்படிங்கிற க்ளூவே எனக்கு இருக்காது. நான் பாட்டுக்கு ஏதோ பண்ணுவேன், ஒர்க் முடியும், நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகும், அப்படி ஒரு மாதிரி பிஸியாக போயிட்டே இருக்கும். அப்போ வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா, எதுவுமே யாரும் சொல்லவே மாட்டேங்காங்களே, ஒரு அப்ரிஷியேஷன் கூட இல்லையே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ இவங்க வந்து சொல்லுவாங்க, இல்லை அப்ரிஷியேஷன்லாம் இங்கே கிடைக்காது, சும்மா அப்படி போயிட்டே இருக்கும், உன்னை யாரும் எஸ்கலேட் பண்ணலைன்னா அது அவ்வளோதான் அப்படின்ன மாதிரி சொன்னாங்க. எனக்கு இருந்தாலும் அது ரொம்ப ஒரு சமாதானமாக இல்லை. அப்போ நான் வந்து ஒரு 1 வீக்காக என்ன ஏசப்பா இப்படி இருக்க அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க எனக்கு வந்து அப்படியே மனசில் தோணுது, நம்ம வந்து எதுக்கு இந்த ஜாபை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, நான் வந்து லேர்ன் பண்ணுறதுக்காக. எனக்கு சேல்ரி அந்த இதெல்லாமே யோசிக்காமல், ஓகே நம்மளுக்கு ஒரு என்ட்ரி லெவலுக்கு ஒரு இடம் வேணும், நம்ம அங்கே எவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் என்னோடய ஃபோக்கஸ்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் நம்ம அப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம எதுக்கு வேறு இதெல்லாம் தேடி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே அப்படி நான் உணர்த்தப்பட்டேன். அப்போது ஓகே சரி. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அப்ரிஷியேஷன் அந்த டைமில் கிடைக்கல, ஆனாலும் என் மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் வந்து அதுக்கு அடுத்து எதையுமே
இப்படி பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. ஓகே, நம்மளோட பார்ட்டில் நம்ம கரெக்டாக இருக்கோம், நம்ம படிக்கிறது எவ்வளோ படிக்கிறோமோ அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மூவ் ஆன் பண்ண கடவுள் ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம கடவுள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம், அதுக்கு சொல்யூஷன் இருக்கோ இல்லையோ, ஆனால் ஒரு சமாதானம் கடவுள் கண்டிப்பாக தருவாங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து பவுல் வந்து எருசலேமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவரோட சீஷர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 21:4. சீஷரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீ எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவதினாலே சொன்னார்கள். அப்புறம் 11 and 12 வாசிங்க. அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்டபொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். ஆமாம். இதில் வந்து பவுல் வந்து நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் அவருடைய சீஷர்கள் அவங்கள சூழ்ந்து இருந்தவங்களாம் வந்து இல்லை நீ போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைன்னா நீ போனீன்னா இவ்வளோ கஷ்டப்படுவ அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்மளாம் இருந்தோம் அப்படின்னா ஓகே இது வந்து கடவுள் வெளிப்படுத்தினது, அதனால் ஓகே நம்ம அப்போ போக வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கலாம், நான் பண்ணியிருப்பேன். ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து மரித்தாலும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு பவுல் 13th வசனம், அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைத்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்றான். இந்த வேர்ட் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது வந்து கடவுள் வந்து அவர்கிட்ட பேசி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்து அந்த ஒரு வைராக்கியம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு வந்து தெரியும் அவர் இப்படி கஷ்டப்பட்டாலும் கடவுளோட சித்தம் இதுதான், நம்ம இதை தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுல அவர் வந்து ரொம்ப கிளியராக இருந்தார். நம்மளுக்கும் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்கள்லையும் இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி வரணும் அப்படின்னா கடவுளுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும். நம்ம வந்து அவருடைய இருதயத்தை நம்ம உணர்ந்தால் மாத்திரம் ஒழிய இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது. எனக்கு வந்து ஜாப் சர்ச் பண்ணச்சல வந்து நிறைய விஷயங்கள் வந்து சுற்றி எல்லாருமே சொன்னாங்க, கொஞ்சம் ஃபேக் போடுங்க, ஏன்னா என்ட்ரி லெவல் வந்து ரொம்ப கஷ்டம், இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இப்போது ஜாப் தேடுறதும் சரி உள்ளே போகிறதும் சரி ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அதில் கொஞ்சம் கஷ்டம் சமாதானம் இல்லை. நான் வந்து எனக்கு என்ன கிடைக்குதோ அது வந்து உம்முடைய சித்தத்தின்படி கிடைக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். கடவுள் கிருபையால் இவங்களும் ஓகே அப்படின்ன மாதிரி சொன்னாங்க. கடவுள் வந்து அந்த நேரத்தில் நேர்த்தியாக செய்து தந்தாங்க. அது வந்து ரொம்ப பெரிய அதிசயமான விஷயந்தான். அது வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கும் கடவுளுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப், நம்ம பைபிளை படித்து ஓகே இது வந்து மற்றவங்க சொல்கிறது ஓரளவு கரெக்டுனாலும் பைபிளில் என்ன சொல்லுது, இதை படி நம்ம செய்யலாமா அப்படிங்கிறதுக்கு கடவுள் நம்மளுக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம அதனால் அதை வச்சு நம்ம ப்ரேயர் பண்ணி அதன்படி செஞ்சால் ஒழிய அது வந்து கொஞ்சம் நல்லதாக இருக்காது. அவர் வந்து அப்புறம் எருசலேமுக்கு போகிறாங்க. போய் அவங்க என்ன பண்ணணுமோ எல்லாமே செஞ்சாங்க. அப்போ அப்போஸ்தலர் 23:11. அப்போஸ்தலர் 23:11. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுப்பது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். ஆமென். இப்போ வந்து கடவுள் அவர்கிட்ட நேராக வந்து பேசுகிறாரு. நீ வந்து எருசலேமில் எப்படி பண்ணியோ அதே மாதிரி நீ ரோம்லையும் போய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து கடவுள் அவருக்கு வந்து நேரடியாக வெளிப்படுத்திட்டார். ஸோ இது வந்து எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, அவர் வந்து தைரியமாக ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கச்சல கடவுள் வந்து அவர் கூட நேரடியாக இடைப்பட்டு நீ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கடவுள் வந்து சொல்லி கொடுக்காரு.
இது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய இடத்துல வெளிப்படுத்துதல் அப்படின்னு சொன்ன உடனே வர்றது வந்து நான் ஊழியத்துக்கு போகிறேன், ஊழியத்துக்கு என்னை அழைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது செகண்ட் ஸ்டெப்பாக இருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவர் வந்து கீழ்ப்படிஞ்சு அவர் வந்து கடவுளுடைய சித்தத்துக்கு முழுசாக ஒப்பு கொடுக்குறாங்க. அதுபோல் நம்மளுக்கு பைபிள்லையும் நிறையா விஷயங்கள் தேவனுடைய சித்தம் இப்படிலாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நம்ம முடிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆமேன். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஸோ இதில் வந்து கடவுளுடைய சித்தம் என்னென்னா எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அதுபோக அவருடைய சத்தியத்தை அறிகிற அறிவை நம்ம அடையணும். அவருடைய சத்தியத்தை அறிகிற அறிவை நம்ம எப்படி அடைய முடியும் அப்படின்னா பைபிள் ரீட் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் நம்ம அடைய முடியும். அவருடைய வசனங்கள் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ஒவ்வொன்றையும் நம்ம தியானித்து அவர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கடவுளை நம்ம தேடுறத முதல் காரியமாக வச்சு அதில் ஃபோக்கஸ்டாக இருந்து அதை தேடணும் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நிறையா யூடியூப்பில் நிறையா வீடியோஸ், அப்புறம் நிறைய மெசேஜஸ் எல்லாமே வருது, எல்லாமே ஆக்சசபிளாக இருக்குது. எல்லாம் இருந்தாலுமே நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் காட் வந்து பைபிள் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன். மற்றவங்க மெசேஜஸ் கேட்கலாம், ஆனால் அதில் வந்து நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் காட் வந்து 1-on-1 இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மளுக்கு தெரியாத விஷயத்த நம்ம சர்ச் பண்ணி படிக்கிறது அது வேறு, ஆனால் நம்ம பைபிள் ரீட் பண்ணுறதுல நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ வந்து பாஸ்டர் கூட ஒரு தடவை சொன்னாங்க, அவங்களுடைய பிரதர் வந்து எங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாலும் எவ்வளோ லேட் நைட் வந்தாலும் வந்து ப்ரேயர் பண்ணி அவங்களோட ரிலேஷன்ஷிப் வித் காடை அவங்க வந்து கரெக்டாக வச்சுட்டு தான் படுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் கடவுளுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டாக இருக்கா, அலைண்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அதை பாண்ட் பண்ணி அதில் ஸ்ட்ரென்தன் ஆகணுமே தவிர மித்தபடி மற்ற விஷயங்களில் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடாது. அடுத்து வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் தேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைப்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. ஆமீன். இதில் வந்து போட்டிருக்கு நம்ம வந்து பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நம்மளுடைய இருதயத்தில் பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம வந்து வெளி பிரகாரமாக பரிசுத்தமாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். அது வந்து எல்லாரும் பண்ணலாம், கொஞ்சம் ட்ரை பண்ணோன்னா. ஆனால் தேவன் வந்து இருதயத்தை பார்க்குற தேவன். ஆதியாகமம் 6:5 சொல்லியிருக்கு, மனுஷனுடைய இருதயத்து நினைவுகள் வந்து அது வந்து பொல்லாததாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. நம்மளுடைய தேவன் வந்து இருதயத்தை தான் பார்க்காங்க. அந்த இருதயம் பரிசுத்தமாக அவருக்கு பிரியமானதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். பரிசுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளால் முயற்சி பண்ணலாம், ஆனால் ஒரு சர்டன் லிமிட் தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து அந்த பலன் இருக்காது. அப்போது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கடவுள்கிட்ட கேட்கணும், எனக்கு இது வந்து இஷ்டம் இல்லை, ஆனாலும் நான் பண்ணுறேன். எப்படி பவுல் வந்து சொல்கிறாரோ, என்னுடைய மாம்சத்தில் நான் இதை செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன், ஆனால் நான் செய்கிறேன். இது வந்து என்னோட இஷ்டம் இல்லை, ஆனால் எனக்குள்ள இருக்கிற அந்த பாவம் வந்து என்னை அப்படி கிரியை செய்ய பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுபோல் நம்மளும் ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட வந்து நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலை அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் ஓப்பன் அப் பண்ணணும். அதுக்கு வந்து ப்ரேயர் தான் பெஸ்ட்டு திங். நம்ம வந்து பைபிள் ரீட் பண்ணி ப்ரேயர் பண்ணுறது மூலமாக கடவுளோட இன்னும் அண்டி சேரலாம். நம்மளுக்கு எது பிடிக்கும் பிடிக்கலை அப்படிங்கிறத நம்ம சொல்ல எனக்கு இதில் வந்து நான் லேகிங்காக இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா கடவுள் வந்து கண்டிப்பாக எல்லாத்துலேயும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற தேவனாக இருக்கார்.
அவர் வந்து சீஷர்கள்ட்ட கூட ஒரு தடவை சீஷர்கள்லாம் கேட்பாங்க, இந்த வசனம் இவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்க, இதை யார் வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்க சொல்ல, உங்களால் இது முடியாது தான், ஆனால் என்னால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தேவன் இன்னும் நம்ம கூட இருக்காங்க. அதனால் நம்ம அவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு அதை பெற்றுக்கொள்வோம். கடைசியாக 1 தெசலோனிக்கேயர் 5:14-18. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவினரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய். ஆமென். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லணும், திடனற்றவர்களை தாங்கணும், தேற்றணும், பலவீனரை தாங்கணும். இது வந்து நம்ம மற்றவங்களுக்கு வந்து இதை செய்ய சொல்ல அவங்கள்ட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட செய்யக்கூடாது. நம்ம வந்து எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணணும். அதுக்கப்புறம் அதை கேட்குறதும் கேட்காததும் அவங்களோட இஷ்டம். அதனால் நம்ம அதை வந்து நம்ம ரொம்ப அதை யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுடைய பார்ட்டை நம்ம கரெக்டாக பண்ணாமல் போயிடுவோம். அதனால் நம்மளுக்கு கடவுள் ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காரு. அந்த ஞானத்தின் மூலமாக நம்ம மற்றவங்கள தேற்றுவோம், தாங்கணும், அதுக்கப்புறம் அவங்கள பலப்படுத்தணும். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் நீடிய சாந்தமாக இருக்கணும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஆனால் கடவுளுடைய கிருபையால் கண்டிப்பாக எல்லாமே சாத்தியம்தான். அதுக்கப்புறம் நம்ம மற்றவங்க செய்கிற தீமைக்கு தீமை செய்யாமல் எல்லாருக்கும் நன்மை செய்யணும், சந்தோஷமாக இருக்கணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், எல்லாவற்றுக்காகவும் கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. இதெல்லாம் பேசிக்காக கடவுள் வந்து எல்லாரும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காங்க. என்கிட்ட கூட மிந்தி எதுக்காக ப்ரேயர் பண்ணணுமான்னு கேட்கனா, நான் கடவுளுடைய சித்தம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அது வந்து ஆக்சுவலாக நான் வந்து இதெல்லாம் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி சொல்லுவேன். அப்போ பைபிள்லேயே இவ்வளோ வந்து கொடுத்துருக்கு, இதெல்லாம் என்னோடய சித்தம், இதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு கொடுத்துருக்கு. நம்ம இதை எதையுமே ஃபாலோ பண்ணாமல், இதை எதையும் திங்க் பண்ணாமல், அதுக்கப்புறம் உங்களுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறது வந்து அது ஒரு தவறான காரியம்தான். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பேசிக்காக நிறைய விஷயங்கள் கடவுள் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா செய்ய ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக அதுக்கப்புறம் நம்ம வந்து கேட்கலாம், உங்களுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் அது கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அவர் தாமே இந்த இதை ஆசீர்வதிக்கணும். உங்களுடைய கிருபை எப்போதும் கூட இருக்கிறது, அதுக்காக நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவருக்கே. கடைசியாக ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. நீங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு நேர்த்தியாக செய்திருக்கீங்க ஏசப்பா, அதற்காக கோடாகோடி நன்றி ஏசப்பா. உம்முடைய கண்கள் இந்த இடத்துல இருந்து எங்களை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு ஏசப்பா. உம்மை தேடுற இருதயத்தை எங்களுக்கு தாங்க, உம்மை பார்க்குற கண்களை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. தகப்பனே, நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் கூட இருந்து நல்லபடியாக வழி நடத்தியிருக்கீங்க, நன்றி ஏசப்பா. நாங்கள் பைபிள் வாசிக்கவும் தகப்பனே ஜெபம் பண்ணவும் எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயத்தில் அவங்க பைபிள் ரீட் பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க ஏசப்பா. தகப்பனே, யார் யாருக்கு எது செட் ஆகுதோ தகப்பனே அதை நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்பா. நாங்கள் உங்களுடைய வேதத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ப்ரேயர் பண்ணணும் தகப்பனே. எங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வரணும் ஏசப்பா. அது போக நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கேட்டு அதன்படி செயல்படுறதுக்கு தகப்பனே நீங்கள் எங்களுக்கு கிருபையை தாங்க. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டு ஏசப்பா. இந்த மெசேஜ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஏசப்பா. தகப்பனே, நாங்கள் இதை கேட்குறது மாத்திரம் இல்லை தகப்பனே, அதன்படி செய்யவும் எங்களை வழி நடத்துங்க தகப்பனே. நீங்களே மீதிய நேரம் முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. துதி கன மகிமை யாவும் உமக்கே. ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆண்டவர் இந்த மாலை வேளையில் நம்மளோட 2 எக்ஸாம்பிள்ஸ் மூலியமாக, சகோதரி மூலியமாக நம்மகிட்ட பேசியிருக்காரு.
அந்த ஆசா ராஜா அப்புறம் நம்ம பவுலோட வாழ்க்கையில் பார்த்த காரியங்கள்லாம் நம்ம தியானிக்கலாம். ஸோ ஒரு சில நிமிடங்கள் நம்ம வந்து கண்களை மூடி நம்ம ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிற இந்த வேளையில் ஏதாவது ஜெப குறிப்பு இருந்தால் யாராவது ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு சில ஜெப குறிப்பு சபைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்கப்புறம் சகோதரர் ஜான் அப்புறம் சங்கீதா அவங்க குடும்ப ட்ராவலுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சார்லட் அவங்க மூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதே போல் இந்த பேட் வெதர், இந்த பசங்க ஸ்கூலுக்கு ட்ராவல் பண்ணும்போது அவங்க ஹெல்த்துக்காக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஸோ முதல்ல நம்ம கண்களை மூடி சபைக்காக ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமா ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த ஆராதனை வேலையில் வந்து வார்த்தை கேட்டு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள் சொல்கிறேன், நீங்கள் சொல்லி வைத்திருக்கீங்க அப்பா. நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்கும் போது, ஒன்று கூடி உங்கள் வார்த்தையை வந்து நாங்கள் தியானிக்கும் போது உங்களோட பிரசனம் இங்கே இருக்குது. 2-3 பேர் இருக்கும்போதே நீங்கள் இங்கே நான் உங்கள் மத்தியில் இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர் நீர். அவங்கள நாங்கள் எங்கள் காதுகளை திறந்து ஆண்டவரே எங்கள்கிட்ட பேசுங்கன்னு நாங்கள் கேட்கும்போது ஒரு தகப்பனை போல ஒரு ஒட்டி உறவாடி பேசக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எங்களோடு நீங்கள் இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் இன்னும் வளர செய்யுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இட் இஸ் நெவர் அபவுட் அ நம்பர், இட் இஸ் நெவர் அபவுட் பீப்புள் இல்லையா ஆண்டவரே. அப்பா, உங்களோட பிரசனம் அப்பா, உம்முடைய ஆலயம் இது. உம்முடைய பிரசனம் இருக்கிற இடத்துல யாராக இருந்தாலும், சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்களாக இருந்தாலும் அந்த வளர்ச்சி தெரியும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றி வர்றதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளே புடமிடுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாண்டது போல் ஒரு குயவனை போல் நீங்கள் வணையிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களால் கூடாத காரியம் இது நாங்கள் நினச்சி நாங்கள் பண்ணணும்னு நினச்சா இது கட்டாயம் முடியாத காரியம் அப்பா. ஆனால் நீர் செய்கிறீர், நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட சின்ன ஒரு எப்படி நீங்கள் கிதியோன்ட்ட சொன்னீங்களோ, உன்ட்ட இருக்கிற சின்ன பலத்தோடு நீ வா அப்படின்னு நீங்கள் எப்படி அழைத்தீங்களோ, அதே போல் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கொஞ்சம் பலனோடு நாங்கள் இங்கே வந்து பண்ணும்போது உங்களோட பலன் இதில் பூரணமாக இருக்கிறது நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையை நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா. சகோதரி ஷேர் பண்ணது போல் ஆண்டவரே, உண்மை நோக்கி பார்க்குற கண்களை கொடுங்க. அந்த ராஜாவை போல் நாங்கள் வந்து ஒரு மனுஷங்களை நோக்கி ஓடிடாமல் பவுலை போல் ஸ்திரப்பட்டு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதோட விளைவுகள் தெரிஞ்சாலும் ஆண்டவரை நான் முழுமையாக நம்புறேன்னு எப்படி பவுல் நின்னாரோ அதே போல் எங்கள் ஒவ்வொருத்தரையும் இன்னும் ஸ்திரப்பட்டு நிற்க வைங்க ஆண்டவரே. இந்த சபையில் அப்பா, உங்களுடைய பிரசனம் முழுமையாக ஆட்கொள்ளட்டும். நாங்கள் ஆராதிக்கும் போது உங்கள் பிரசனம் நீங்கள் சந்தோஷமாக இங்கே உலாவக்கூடிய இடமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அக்கினியின் அபிஷேகம் இங்கே இறங்கட்டும் அப்பா. இங்கே ஹீலிங்ஸ் நடக்கட்டும் அப்பா. இங்கே வந்து அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. வாழ்க்கைகள் மாறட்டும் அப்பா. பாவங்கள் விட்டு ஒழியட்டும் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உலகம் பணம்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருந்த இந்த காலத்தில் அப்பா, நாங்கள் தேவனே உண்மை நோக்கி பார்க்குற கண்களை கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தின் காரியங்களை நாங்கள் வெறுத்தாலும் அப்பா, உம்முடைய ராஜ்யத்தின் காரியங்களை நாங்கள் கட்டும்போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லிட்டு எங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் அதிசயம் மேல் அதிசயம் காண செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு செம்மையாக வழியில் நடத்துறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு செம்மையான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைங்க, எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருந்த இந்த காலத்தில் அப்போ சந்தோஷமாக எங்களை வைத்ததுக்கான ஒரே ஒரு காரணம், தேவ ராஜ்யத்தை நாங்கள் பார்க்கும்போது அதன் காரியங்களை நாங்கள் செய்யும்போது ஆண்டவரே உங்கள் கரம் எங்களை பிடிக்குது நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த சபையில் மேலே உங்கள் கரம் இருக்கட்டும். உங்களை மூடி வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, எந்த ஒரு தப்பான விஷயமும் உள்ளே வந்துடாதபடிக்கு அப்பா நீங்கள் ஒரு கூடார மறைவில் வைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த சபை உம்முடைய சபை ஆண்டவரே. அப்பா, இங்கே வரவருங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் பார்ப்பீங்க அப்பா. அதுக்குண்டான கிருபையை நீங்கள் கொடுக்குறீங்க ஆண்டவரே. நாங்கள் செய்கிற கிடையாது, எங்கள் காரியங்கள் கிடையாது, எங்கள் கைகளின் கிரியைகள் கிடையாது, நீங்கள் செய்கிறீங்க. நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கிறோம். இன்னும் பெரிய காரியங்கள் செய்யுங்க, வழி நடத்துங்க அப்பா. இந்த பகுதியில் இந்த மக்களுக்கு ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு தெரிந்த ஒரு லாங்குவேஜில் ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க கொடுத்த இந்த கிருபைக்காக, இந்த தமிழ் பேசுகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ பேர் இருக்காங்க ஆண்டவர், எத்தனையோ குடும்பங்கள் இருக்குப்பா. எத்தனையோ பேர் வழி தவறி போயிட்டு இருக்கும்போது அப்பா, அவங்க கைகளின் கிரியையினால் அவங்களால வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும், அவங்களால நித்திய ஜீவன் அடைஞ்சிட முடியும்னு சொல்லி எப்படி கருணையிலே உயர்ந்தானோ அதே போல் எத்தனையோ மக்கள் உண்மை அறியாமல் அவங்க நல்லது செய்தே கொண்டிருந்தாலும் ஆண்டவரே
அப்பா நீங்கள் ஒரு தூதனை அனுப்பிச்சது போல, ஒரு பேதுருவை அனுப்பிச்சது போல அப்பா எங்கள் ஒவ்வொருத்தரையும் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களை அனுப்புங்கப்பா. நாமத்தை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் போய் ஆண்டவரே நாங்கள் பேசும்போது அப்பா நாங்கள் ஜெபிக்கும்போது அக்கினியானவர் நீர் இறங்குவீர், அபிஷேகம் நீங்க பண்ணுவீர், அந்த குடும்பங்களை நீர் ரட்சிப்பீர் ஆண்டவரே. எங்களோட கைகளில் கிரியைகள் கிடையாது, எங்களோட ஜெபம் கிடையாது, எங்களோட எந்த காரியமும் கிடையாது ஆண்டவரே. நீங்க செய்வீங்க அந்த அற்புதங்கள் சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் நீர். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு மனுஷனையும் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் நீர். அப்போ எந்தெந்த குடும்பத்து மேலே நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்களோ அந்த வீட்டுக்கு எல்லாத்துக்கும் எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் அனுப்புங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் வெட்கப்படாமல், நாங்கள் தயக்கம் இல்லாமல், பயம் இல்லாமல் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய, உயர்த்தக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. இந்த சபையை நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே அப்போ நாங்கள் ஜான சங்கீதா குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்க ட்ராவல் பண்ணுவோம், இந்த பிரச்சனை கூட இருக்கட்டும் அப்பா. உம்முடைய பிளான்ஸ் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம், இது உம்முடைய பிளான்ஸ் அப்பா. அப்பா பவுல் எப்படி நீங்கள் வழி நடத்துனீங்களோ அதே போல் அப்பா ஜானை நீங்கள் வழி நடத்துறீங்க, அவரை இன்னும் ஸ்திரப்படுத்துறீங்க. அவர் போகிற இடத்துலலாம் ஒரு வெளிச்சமாக, சங்கீதா போகிற இடத்துலலாம் ஒரு வெளிச்சமாக அந்த குடும்பத்தை நீங்கள் வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகள், உமக்காக எழும்பி ஆராதிக்கிற பிள்ளைகள், நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகள் எங்கு இருந்தாலும் அப்பா உம்முடைய கரத்திற்குள்ள அடங்கி இருப்பாங்க அப்பா. உம்முடைய பாதுகாவலுக்குள்ள அடங்கி இருப்பாங்க, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்குள்ள அடங்கி இருப்பாங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. சபையாக நாங்கள் மனதார வாழ்த்துறோம் அந்த குடும்பத்தை அப்பா. சாராவோட குடும்பத்து வாழ்க்கையில் அப்பா நீங்கள் பரிபூர்ணமாக இருங்க. அந்த பிள்ளை படிக்கும்போது அப்பா ஸ்கூலுக்கு போகையில் வருகையில் உங்கள் பிரசன்னம் கூட இருக்கட்டும். அந்த கூடார மறைவில் வைத்து அந்த குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. சத்துரு கொண்டு வர எந்த சதியா நாசமோ சபையிலும் கிட்ட நெருங்காதபடி வெளியடைங்க ஆண்டவரே. புடமிடுங்க, இன்னும் பரிசுத்தவான்களாக்குங்க. அந்த குடும்பத்தை நீங்கள் உயர்த்தி வைங்க அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் அவங்க ஊரில் இருக்கிற அப்பா அம்மாக்கா ஜெபிக்கிறோம் அப்பா. சங்கீதாவோட அம்மாக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த குடும்ப மக்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிங்க. பீட்டர்சன் பிரதர்க்காக ஜெபிக்கிறோம், அவங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தின் மேலே உங்களோட பாதுகாவல் என்றுமே தங்கட்டும், உங்கள் அபிஷேகம் என்றைக்குமே தங்கட்டும், ஆசீர்வாதம் என்றைக்குமே தங்கட்டும். அவங்க பிளஸ் பண்ணி அனுப்புகிறோம் ஆண்டவரை. உங்கள் பிரச்சனை எப்பயுமே கூட இருக்கட்டும் அப்பா. இந்த வேளையில் உங்கள் பிள்ளைங்களுக்காக நாங்கள் பர்டிகுலராக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வின்டர் சீசனில் அப்பா நிறைய உடம்பு சரியில்லாமல் காரியங்கள் நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே. அதுக்கு உண்டான ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுங்க அப்போ. ஒவ்வொருத்தரையும் சிக்கா வந்தவங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை நீங்கள் தொட்டு சுகமாக்குங்க அப்பா. எத்தனையோ பேர் பயத்தின் ஆவியோடு இருக்காங்க, அந்த பயத்தின் ஆவியை நீக்கி போடுங்க அப்பா. வேதம் சொல்லுது பயம் கொண்டு வர்றது சாத்தான், பயம் கொண்டு வர்றது எதிரி. அந்த எதிரியை நாங்கள் முறியடிக்கிறோம், இந்த வார்த்தையை கொண்டு நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. உம்முடைய பாதுகாவல், உம்முடைய இளைப்பாறுதல், உம்முடைய சந்தோஷம் ஒவ்வொருத்தர் மேலேயும் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வேளையில் நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து வர்றதுக்காக நன்றி செலுத்துறோம், இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் போகையிலே வரைக்கும் உங்கள் பிரச்சனை எங்களோடு கூடதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் அப்பா எப்படி நீங்கள் எங்களை கண்மணியும் போல பாதுகாத்து வரீங்களோ இன்னும் நீங்கள் அப்படியே எங்களை பார்ப்பீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நாங்கள் உங்களுடைய செல்ல பிள்ளைகள் அப்பா, உங்கள் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள், உமக்காக நிற்கிற பிள்ளைகள் என்றுமே நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் உயர்த்தி வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். மனுஷன் கொடுக்குற தகுதி இல்லை, ஆண்டவர் கொடுக்குற அங்கீகாரம், ஆண்டவர் கொடுக்குற அழைப்பு. ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் எழும்பி பிரகாசிக்க பண்ணுங்க அப்பா. இருளான இடத்துல ஒரு வெளிச்சமாக, ஒரு தீபமாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் வைங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைங்க அவங்க போகிற ஸ்கூலில் வெளிச்சமாக இருக்கணும் அப்பா. நாங்கள் போகிற ஆஃபீஸஸில் நாங்கள் வெளிச்சமாக இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையில் நாங்கள் வெளிச்சமாக இருக்கணும் ஆண்டவரே அப்பா. சொல்யூஷன்ஸ் ஆண்டவர்கிட்ட மாத்திரம்தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த உலகம் அறிக்கையிடும் அப்பா. இது குழப்பத்தில் நடக்கிற மனுஷனுக்கு சொல்யூஷன்ஸ் எல்லாமே, பதில்கள் எல்லாமே என்னுடைய தேவனான இயேசு கிறிஸ்து மாத்திரமே கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க அறிவில் வளர செய்யுங்க ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்யுங்க, வழி நடத்துங்க அப்பா. இந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்ம உங்களோட ப்ரெசன்ஸில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராக இருக்கிறீர், நீர் சர்வத்திற்கும் வல்லவராக இருக்கிறீர் அப்பா. உங்களுடைய நாவினால் வெளிவந்த வார்த்தையினால் உருவான இந்த பிரபஞ்சம் அப்பா. இந்த வார்த்தையினால் உருவாக்கின வெளிச்சம் ஆண்டவரே அப்பா. உண்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து எழுந்து நின்று அப்படியே ஆராதிக்கலாமா, நன்றி செலுத்தலாமா? சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர்னு சொல்லி பாடலாமா? ஹல்லேலூயா. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவரோட நாமத்தை உயர்த்தலாம். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா?
நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. We worship you, Lord. We praise you, Father. Hallelujah. ஸ்ரீக்கும் எஜமான நீரே, மாத்திரம் ஆண்டவரே. சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. Hallelujah. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, நீர் மாத்திரமே. Hallelujah. சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில், எங்கள் Hallelujah, இதயத்தில் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. போற்றிடுவோம், என்றென்றும் பணிவோம். என்றென்றும் Hallelujah. பணிந்து எல்லாரும் சேர்ந்து தொழுவோம். Hallelujah, 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 hallelujah. உயர்த்துறோம் ஆண்டவரே. வானம் பூமி சொல்லலாமா? Hallelujah. வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை என்று மாறாத ஆண்டவரே. வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். சொல்ல வானம் பூமி, வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். Hallelujah, 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 hallelujah. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. Hallelujah. Thank you, Lord. பரிசுத்தமுள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கையை செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட். அப்பா, இந்த மாலை வேளையில் ஒன்று கூடி ஆராதிக்க கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீங்கள் பேசுனதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போ இந்த வார்த்தைகள் நாங்கள் கேட்டு மறக்காமல் அது விதையாக விதைக்கப்படட்டும், அது வளரட்டும் ஆண்டவரே. நாங்கள் கேட்குற ஒவ்வொரு மெசேஜும் ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா எங்கள் வாழ்க்கையில் அது கிரியைகள் செய்யட்டும் ஆண்டவரே. அப்போ நாம மாத்திரம் உயர்த்தப்படுவதாக, நாம மாத்திரம் போற்றப்படுவதாக. எல்லா துதிகளுக்கும் பாத்திரர், எல்லா கணத்திற்கும் பாத்திரர் என் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ இந்த கொடுத்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போ நாங்கள் போகையில் உங்கள் பிரசன்னம் கூட இருக்கட்டும். இந்த வாரம் முழுதாக உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் அப்பா நீங்கள் ஆல்ரெடி வெற்றி கொடி நாட்டிட்டீங்க, ஆல்ரெடி ஜெயம்னு சொல்லிட்டீங்க ஆண்டவரே. ஆனால் உங்கள் கரத்தை பிடிச்சு கொண்டு நாங்கள் வழி தவறி போயிடாதபடிக்கு அப்பா எங்களை கிருபையினால் நீங்கள் மூடிக்கொள்ளுங்க. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் வாய்க்கட்டும். அப்போ நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உங்கள் காரம் இருக்கட்டும். நன்மைகளால் முடிசூட்டுகிற தேவன் நீர், நன்மைகளால் எங்களை திருப்தியாகிற தேவன் நீர். அப்பா நீரே நல்லவர், நீரே பெரியவர். எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முழுதாக நிறைந்திருங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் அடுத்தது நாங்கள் மீட் பண்ணுற வரைக்கும் ஆண்டவரே உங்களோட பிரசன்னம், பாதுகாவல் அப்பா உங்களோட எல்லா சந்தோஷமும் எங்களோட தங்கியிருக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் கருத்திற்குள்ளே நாங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த கிருபையை கொடுங்க அப்பா. வர முடியாத நிறைய பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருமே நல்லபடியாக வரக்கூடிய கிருபையை கொடுங்க. அவங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்யுங்க. நன்மையினால் நீங்கள் முடிசூட்டுங்க அப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. சிக்னஸில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஹீலிங்கை கொடுங்க அப்பா.
தேவைகளோடு இருக்கிறவங்க நீங்கள் தேவைகளை சந்திங்க அப்பா. எங்களுக்கு தெரியாத காரியங்கள் நிறைய விஷயமாக நடந்திருக்கலாம், நிறைய தெரியாமல் இருக்கலாம் ஆண்டவரே. எல்லாம் அறிந்த தேவன் நீர் அப்பா. எல்லாத்தையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. லீலி புஷ்பத்தை போற்றுகிற தேவன் நீர் அப்பா. அதை உடுத்துகிற தேவன் நீர். ஒவ்வொரு மனுஷனையும் நீங்கள் வந்து பேர் சொல்லி அழைக்கிற தேவன் நீர் பாதுகாத்து வந்துடுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா துதி கனம் மகிமை உமக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். கலந்து கொண்ட எல்லோருக்கும் நன்றி. நாங்கள் இந்த பகுதியில் ரிச்மண்ட் தமிழ் திருச்சபை ஷேரிக்ரோ சர்ச்சில் எவ்ரி வீக் 5 to 6:30 பண்ணுறோம். இந்த பகுதியில் இருக்கிறவங்க தமிழில் ஆராதனை கேட்கணும், தமிழில் வேத படம் வாசிக்கணும், தமிழில் மெசேஜ் கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் நேரில் வரலாம். எங்களோட வெப்சைட்டில் ஆஃபரிங் பற்றின டீட்டெயில்ஸ் அப்புறம் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எல்லாமே இருக்குது. நீங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபம்